السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் 11 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஃபர்தான தொழுகைகளுக்கு பின் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது நாம் ஃபர்தான தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆ மிக முக்கியமான துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. யகீனோடு இஹ்லாஸோடு நாம் இந்த துஆவை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள், அதே போன்று ஆசைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆ. நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் 11 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமை யஷா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம். இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமை யஷா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம் என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் 11 தடவைகள் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் இந்த துஆவின் மூலம் சிறந்ததொரு மாற்றம் ஏற்படும்.